மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூங்க. நான் வந்து மினி விளாக் போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, லாஸ்ட் வீக் வந்து நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு போயிருந்தேன். அண்ட் வந்து என்னோட சித்தப்பா சித்தியோட ஆனிவர்சரி ஃபங்க்ஷனுக்காக கிளம்பியிருந்தேன். 4 டேஸ் ஸ்டேங்கிறனால அதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி நீட்டாக பேக் பண்ணியாச்சு. அண்ட் வந்து நாட் ஒன்லி ஆனிவர்சரி ஃபங்க்ஷன், அண்ட் வந்து என்னோடய சிஸ்டருக்கும் குழந்தை பிறந்திருக்குங்க. ஸோ வந்து அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வரலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போயிருந்தேன். அண்ட் வந்து போகும்போது ஏ டு பியில் அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படியே பஸ் ஏறியாச்சு. அத்வைத் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான். அவனுக்கு ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டாவே வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்து எப்போவுமே எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப மிஸ் பண்ணுவான். அங்கே போனால் எல்லாரோடையும் இருக்கலாம் அப்படிங்கிற ஆசை, அப்புறம் வந்து ஆர்வம் வந்து அவனுக்கு எப்போவுமே இருக்கும். அண்ட் வந்து நாங்கள் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் போயிருந்தோம். இந்த பஸ் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும் கிட்ஸை கூட்டிகிட்டு போகும்போது. அண்ட் நைட் ட்ராவல் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா கிட்ஸ் வந்து நைட்டு தூங்கிடுவாங்க. மார்னிங்காக இருந்தால் விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ சமாளிக்கிறதெல்லாம் கஷ்டம். அண்ட் அத்வைத் பாருங்களேன், ஹோட்டலில் சாப்பிடாம எக்ஸைட்மெண்ட்டில் அப்போ பசிக்கல, சாப்பிடவே இல்லை. அண்ட் பார்சல் வாங்கிட்டு வந்து பஸ்ஸில் உட்காந்ததுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட ஆரம்பித்தான். ஸோ வந்து நைட்டும் வந்து சாப்பிட்டோன்னா தூங்கிடுவான். ஸோ வந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். ஒன் டேவும் வேஸ்ட் ஆகாது. ஸோ நைட் ட்ராவல் தான் பெஸ்ட்டு. மார்னிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி எங்கள் ஊர் சைட் போகும்போது அந்த ஏர்லி மார்னிங் சீனரிஸை வந்து நான் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினப்பேன். அது பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்காக இருக்கும். அண்ட் அந்த நேச்சர்லாம் அந்த வந்து அதெல்லாம் பார்த்துட்டே போகிறதுக்கு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. அண்ட் வந்து எங்கள் ஊர் காவேரி பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங் வருங்க. நாங்கள் எப்போவுமே இந்த காவேரி தாண்டி தான் வந்து காலேஜ்க்கெலாம் போவோம் பஸ்ஸில். ஸோ வந்து எப்போவுமே இந்த காவேரி வந்து நாங்கள் பார்த்துட்டே தான் போவோம். எங்கள் வீட்டிலலாம் கேட்பாங்க, காவேரியில் எவ்வளோ தண்ணி இருக்குது, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ வந்து அது பார்க்கும்போது ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங் தான். அண்ட் வந்து என் தம்பி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான் எங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறதுக்காக. ஸோ வந்து இறங்கினோன்னே என் தம்பி வந்துட்டான் கரெக்டாக. அண்ட் போனோன்னே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எல்லோரும் சேர்ந்து ஃபஸ்ட்டு நேட்டிவ் டெம்பிள்லேருந்து தான் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எங்கள் வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலுக்கு தான் வந்து கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் பார்த்திங்கன்னா சென்னிமலை முருகர். நான் நிறைய வீடியோஸில் வந்து காமிச்சிருப்பேன். அண்ட் இந்த போகிற வழி வந்து ரொம்ப சீனரிஸ்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அண்ட் சர்ப்ரைசிங்லி போகிற வழியில் வந்து நாங்கள் மயில் பார்த்தோம். மயில் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போச்சு. இது வந்து 3வது மயில். ஆக்சுவலி நிறைய மயில் இருந்தது. அத்வைட்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணான். அண்ட் வந்து கோவிலும் ரீச் ஆயாச்சு. அன்றைக்கி வந்து நிறையா வேண்டுதல் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருந்தது. அண்ட் வந்து பஞ்சாமிர்தம் அந்த மாதிரிலாம் அங்கே கோவிலில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் வந்து முருகருக்கு வந்து நிறையா நெய்வேத்தியம் பண்ணினோம் நாங்கள். அதில் வந்து பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணோம். ஸோ வந்து அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ப்ரிப்ரேஷனாக. அண்ட் கோயிலுக்கு போனதுக்கப்புறம் அந்த பஞ்சாமிர்தம்லாம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்துட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஸோ வந்து சின்ன வயசுலேருந்தே நாங்கள் இந்த மாதிரி அக்கேஷ்னலாக இந்த மாதிரி குலதெய்வம் டெம்பிளுக்கு வந்து சேர்ந்து வரும்போது இந்த மாதிரிலாம் பண்ணுற அந்த ஞாபகங்கள் அதெல்லாம் பேசிவிட்டு, சின்ன வயசில் நடந்த கதையெல்லாம் பேசிவிட்டு அப்படியே வந்து பண்ணிகிட்ருந்தோம். எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேரெக்டாக சுவாமி பார்க்குறதுக்கு உள்ளே போயாச்சு. பட் வந்து அதை என்னால் வீடியோ எடுக்க முடியாது. உள்ளே வந்து கேமரா அலவுட் கிடையாது. அன்றைக்கி வந்து எங்களுக்கு சிறப்பான தரிசனம் தான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து பே பண்ணி எல்லோரும் குடும்பமாக வந்து உட்காந்து அந்த அபிஷேகம்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக, மனநிறைவாக, சந்தோஷமாக எல்லோரும் வெளியில் வந்தோம். அண்ட் வெளியில் வந்தோடனே எல்லாருக்குமே வந்து நெய்வேத்தியங்கள்லாம் வந்து கொடுத்தோம். அதில் வந்து பஞ்சாமிர்தம்லாம் பண்ணியிருந்தோம்ல, அதெல்லாம் வந்து எல்லாருக்குமே கொடுத்தோம். அன்றைக்கி நாள் வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப சந்தோஷமாக நல்லா போச்சு. ஆக்சுவலி நல்ல பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சு.
நெக்ஸ்ட்டு ஈவினிங் வந்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து அந்த ஹால். ஆக்சுவலி இந்த கேமரா வந்து கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு எடுக்கும்போது. ஸோ வந்து ஹால் எடுக்கும்போது கொஞ்சம் பிளர் வியூ இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. அண்ட் வந்து இதுதான் அந்த ஹாலு, பார்ட்டி ஹாலு. அண்ட் ஃபுட்டும் வந்து ஹாலும் குடுத்துருந்தாங்க. இங்க வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணா ஹால் வந்து ஃப்ரீ அந்த மாரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து ஹால் ரொம்ப நல்லா இருந்தது. நீட்டா மெயின்டெயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ டெக்கரேஷன் மட்டும் நாங்களே பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து நாங்க டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து ப்ரியராகவே வந்து எங்கள் பசங்க தம்பீஸு எல்லோரும் கசின் பிரதர்ஸு அப்புறம் நாங்கள்லாம் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பார்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் சொதப்பிடுச்சு ஆக்சுவலி. நாங்கள் நினச்ச மாதிரி வரல. ஆனால் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டோம். எங்களுக்கு தெரிஞ்ச டெக்கரேஷன் வந்து சிம்பிளாக பண்ணிட்டோம் ஆக்சுவலி. தென் வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அகைன் வந்து பார்ட்டி ஹாலுக்கு வந்தோம். தென் வந்து சித்தி சித்தப்பாலாம் வந்துட்டாங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸுமே வந்துட்டாங்க. ஸோ வந்து பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. எல்லா ரிலேட்டிவ்ஸும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தது. எல்லார்கிட்டயும் பேசிட்டு நேரம் போனதே தெரியல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் வந்து நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். கசின் பிரதர்ஸ் எல்லாம் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம், பார்ட்டி பண்ணலாம் அப்படின்ல மாதிரிலாம் நிறையா பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ வந்து கேக்குக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ கேக்கும் வந்துடுச்சு. ஸோ வந்து கேக் கட்டிங்க்கு தான் இப்போ வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டுருந்தோம். கேக் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் ஹாட் தீமில் வந்து ஜெர்மன் பிளாக் ஃபாரஸ்ட்ன்ற ஏதோ ஒரு ஃப்ளேவர் வந்து என் தம்பி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தான். கேக் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து கேக் வெட்டும்போது அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. அந்த பாட்டெல்லாம் வந்து என்னால் ஆட் பண்ண முடியல, காப்பிரைட் கிளைம் வந்துருங்கிறனால. பட் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருந்தது. அண்ட் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃபோட்டோ செஷன் தான். கேக் கட் பண்ணி முடிச்சோடனே எல்லா ரிலேட்டிவ்ஸும் கிஃப்ட்டு கொடுத்துட்டு, அந்த கிஃப்ட் கொடுத்து முடிச்சுட்டு, ஃபோட்டோ செஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் டான்ஸு இதுன்னு. ஸோ எல்லா குட்டீஸும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக நாங்களும் ஒரு டான்ஸ் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அண்ட் வந்து ரீல்ஸ்லாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து டைமே இல்லை. கடைசியாக வந்து ஏதோ வந்து சொதப்பி ஒரே ஒரு ரீல் மட்டும் எடுத்தோம். இப்படி தான் எங்கள் ஃபங்க்ஷன் ஜாலியாக முடிஞ்சுது. தென் அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து சர்ப்ரைஸாக இந்தியன் 2 மூவிக்கு வந்து புக் பண்ணியிருந்தா. பிகாஸ் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா எனக்கும் ஆனிவர்சரி. பட் என் ஹஸ்பண்ட்னால் வர முடியல. என் மாமனார் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ வந்து இந்த தடவை நான் சிங்கிளாக தான் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பண்ணேன். அண்ட் என் தங்கச்சி எல்லாரோடையும் ஃபேமிலியாக மூவி பார்த்து கேக் கட் பண்ணி அண்டு செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் டே வந்து என்னோட சிஸ்டருக்கு வந்து குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அவளையும் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் என் கசின் பிரதரோட அப்படியே காரில் வந்து பேக் டு சென்னை கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் நீங்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண ஃபீல் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் வந்து நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அண்ட் எங்களோட வீடியோஸ் அண்ட் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே டு ஆல். பை.